இப்படித்தான் சீமானண்ணே சந்திப்பு அங்கே இருந்தது. அவர் வந்தது ஒரு இயக்குனராக வந்திருக்கலாம், அல்லது ஒரு தம்பியாக வெண்ணிக்குள்ளே வந்திருக்கலாம். சில வேலைகளுக்காக அவர் கூப்பிடப்பட்டார். தமிழ்நாட்டில் எங்களுக்கான ஒரு ஆதரவு அலியை உருவாக்குறதுக்கு இளமையாக இளம் துடிப்பாக செய்யக்கூடிய வலுவுள்ள ஒரு ஆளை தேடிக்க அதுக்கு அவர் கிடைச்சி அவர் வந்திருக்கிறார். ஆனால் அவர் அங்கே இருந்து அங்கேருந்து வெளிக்கிடும்போது அவர் அண்ணன் ஒரு பிள்ளையாக தான் அங்கேருந்து வெளிக்கிட்டார். அது என்னால் 100% உறுதியாக சொல்ல முடியும். என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த இங்கே தமிழ்ச்செல்வன் என்ற இழப்பு, தமிழ்ச்செல்வன் என்ற இழப்புன்றது அன்னைக்கு அது அது யாராலேயும் மாறுதல் படுத்த முடியாத ஒரு இழப்பு. எல்லா போராளின்ற இழப்புமே அன்னைக்கு பெரிய இழப்பு தான். எத்தனையோ இழப்புகள் அன்னையால் ஏற்றுக்கொள்ளவே முடியாத இழப்புகள் நிறைய போராட்டத்தில் இருந்திருக்குது. அந்த இழப்புகள் எல்லாம் தாண்டி அண்ணன் வந்துட்டாருன்னு நாங்கள் நினச்சி கொண்டாலும், ஆனால் அது அவருக்குள்ள ஒரு ஆறாத காயமாக நிறைய இழப்புகள் அவருக்கு இருந்திருக்குது. உதாரணத்துக்கு அவர் எல்லா விஷயங்களையும் மனம் விட்டு பகிர்ந்து கொள்கிற இன்னும் விமானப்பட சங்கரனோட தான் அவர் கொஞ்சம் இப்போ ஒரு பொதுவான விஷயங்கள் இயக்க அலுவலில் இல்லாமல் ஒரு பொதுவாக தன்னை ரிலாக்ஸ் பண்ணுற சில விஷயங்களை சங்கரனையோட பகிர்ந்து கொள்வார். மிச்சபடி எந்த பொறுப்பாளர்களும் எல்லோரும் தங்களோட வேலைகளோட போவினா தங்களோட வேலை விஷயங்கள் கதைப்பினும் பிரிவுகள் பற்றாக்குறைகள் தேவைகள் சண்டை எல்லாரும் அதுகளை பற்றி கதைப்பின மொழி அவரோட சாதாரணமாக இருந்து ஒரு படித்த புத்தகங்களை பற்றி கதைச்சோ, ஒரு நல்ல திரைப்படத்தை பற்றி ஒரு பொழுதுபோக்கு விஷயங்களை பரிமாறுறதுன்றது பொதுவிலேயே எல்லாரும் அதை செய்ய மாட்டினோம். அது சங்கரனை அப்படி ஒரு துணியாக பொது விஷயங்களை கதைக்கிறவர்களாக இருந்தவர். சங்கரனை விரிச்சா உடஞ்ச பிறகு அந்த இதுவும் அன்னைக்கு இல்லாமல் போயிட்டுது. எத்தனையோ இழப்பு, பாலாங்கிற இழப்பு, லீமான பாலராஜ் அண்ணின்ற இழப்பு, இப்படி எல்லாமே அவரால் வெளியில் சொல்ல முடியாத தனக்குள்ளே என்ன அதால் வந்த பாதிப்புகள்ன்றதை அவரால் உண்மையாக வெளியில் யாருக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே தங்கட கவலைகளை அவர்கிட்ட கொட்டுவின மொழியாக அவர் தன் கவலைகளை எங்கே கொட்டுறாருன்றதை எங்களை